வெனஸ்டே மார்னிங் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை ஒட்டி எந்த க்ளீனிங் வேலையும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா விண்டோஸ்க்கும் கர்டெயின்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால ஏதோ வீடே யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி தூசி இருக்குமோ அந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த டிவி யூனிட்க்கு மேலே பார்த்தா க்ளீன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சோ அப்படிங்கிற அளவுக்கு லேயர்ஸாக தூசி படிஞ்சிருந்துச்சு. அதுலேயும் ஜஸ்ட்டு டஸ்டிங் பண்ணால் போகலை, அப்புறம் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பழைய கண்டிஷனுக்கே வந்துச்சு. அது என்னமோ தெரியல, இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். ஒரு வழியாக ஈவினிங்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் இந்த இயர் பொங்கல் வந்து பாட்டி வீட்டுக்கிட்ட தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். பாட்டி வந்து சாணி தெளித்து கொடுத்தாங்க. தாமரைப்பூ, அதுக்கப்புறம் பானை, கரும்பு எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு கோலம் போட்டு கொடுத்தேன். தங்கச்சி வந்து சூப்பராக கலர் அடித்து கொடுத்துட்டா.